நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்ன் சூப் வித்தவுட் எனி கார்ன்ஃப்ளோர். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கார்ன், பீன்ஸ், கேரட், கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன், பெப்பர், சால்ட், பட்டர். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சூப் நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம சூப் இந்த திக்கனிங்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அது ரெடிமேடாக கிடைக்கிது, அதை எடுத்துன்னு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அதுக்கு பதிலாக நம்ம எந்த சூப்பு நீங்கள் பண்ணாலும் இந்த ஃப்ரெஷ் கார்ன்ஸ் நீங்கள் அரைச்சி அதில் போட்டிங்கன்னாலே போதும். உங்களுக்கு திக்னிங் ஏஜென்ட்டும் வந்துடும், ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷான உங்களுக்கு கார்ன் ஸ்டார்ச்சும் வந்துடும். இல்லை டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பட்டர் போட்டாச்சு. இப்போ இதில் பீன்ஸ் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த ஒரு கப்பு பீன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 கப்புக்கு தான் பண்ணுறேன், அதனால் ஜஸ்ட் 1 கப்பு பீன்ஸ் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கணும். ஸோ கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ பட்டரில் எப்போவுமே ஃப்ரை பண்ணோன்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ கேரட் நீங்கள் க்யூப்ஸாகவும் கட் பண்ணி போடலாம். நான் கிரேட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெஜிடபிள்ஸில் சால்ட் பிடிக்கிறதுக்காக ஜஸ்ட் பிட் அவ்வளோதான், கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு விடாதீங்க, அப்புறமா திருப்பி போடும்போது ஜாஸ்தி ஆகிடும். இதை கூடவே இப்போ கார்ன் ஃப்ரெஷ் கார்ன் நான் எடுத்து பீல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு கை அளவுக்கு ஃப்ரெஷ் கார்ன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது 3மே நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மிச்சம் இருக்கிற ஃப்ரெஷ் கார்ன் இருக்கு இல்லையா, ஸோ இது நம்ம மிக்சியில் கொஞ்சம் அடிச்சிக்கலாம். ஸோ இதில் ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். நான் கொஞ்சோண்டு எடுத்தால் போதும். ஃப்ரெஷ் கார்ன் உங்களுக்கு எப்போவுமே வெளியில் கிடைக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில். ஸோ இந்த மாதிரி சூப் பண்ணும்போது, முருங்கைக்காய் சூப்பு, அந்த மாதிரி வேறு வெஜிடபிள் கிளியர் சூப் பண்ணும்போது கூட நீங்கள் இது கொஞ்சோண்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இந்த பேஸ்ட் இதை வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஸோ இதோட நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேபேஜ் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் சூப்பு. ஸோ ப்ரொக்காலி கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் கார்ன் ஸ்டார்ச் ஃப்ளோருக்கு பதிலாக இந்த மாதிரி கார்ன் மட்டும் வாங்கின்னு பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் ஸ்ப்ரிங் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஹாஃப் குக் மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை பேஸ்ட் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்ல 2 கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் அரைக்கிறீங்களோ அதோட 1/2 கப்பு இல்லைன்னா 1 கப்பு
2 கப்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட்டோ சூப்பு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பாயிலுக்கு வரட்டும். இதில் பேலன்ஸ் சால்ட் மட்டும் கொஞ்சம் போடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் பாயிலுக்கு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் சால்ட் கொஞ்சம் இருக்குது போட்டிருக்கோம் நம்ம. அதனால் இதுக்கு தேவையான பெப்பர் மட்டும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா திக்னிங் ஆகிடும். ஆறின உடனே இது திக்னிங் ஆகிடும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி தண்ணியாக இருக்குது, ஆனால் ஆறின உடனே உங்களுக்கு நல்லா திக் ஆகிடும். இந்த கார்ன் வந்து சைடில் நிற்கிது இல்லையா, இதெல்லாமே இது கூட வெந்துடுங்க. ஒரே ஆவியில் வெந்துடும். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் எடுத்துடலாம் அது தனியாகவே. அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்விங் பவுலில் போட்டுடலாம். பெப்பரு உப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பியூராக பண்ணுறது, வீட்டில் பண்ணுறது. ஸோ சுத்தமாக இருக்கும், எந்த ஒரு கலப்படமும் வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். ஸோ ஃப்ரெஷ் கார்ன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.